இயேசுவுக்கே புகழ். இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம். வரலாறு மீண்டும் நிகழ்கிறது. ஆங்கிலத்தில் ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் என்று சொல்லுவோம். ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட இஸ்ரேலின் நீதிபதியும் இறைவாக்கினருமான சாமுவேலுக்கு வயதாகிவிட்டது. அவருக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த இருவரும் முந்தைய தலைமை குருவான ஏலியின் மகன்களைப் போலவே தீய வழிகளில் செல்கிறார்கள். இந்த தருணத்தில் இஸ்ரேலின் பெரியோர்கள் தங்கள் சபைக்குள் இருந்த ஊழலை பற்றி கவலைப்படவில்லை. இரு மனிதர்கள் கடவுளை நிந்திக்கிறார்களே என்று அவர்கள் கவலைப்படவில்லை. அவர்களுடைய கவலை உலகம் சார்ந்த கவலையாக இருக்கிறது. மாறாக எல்லா நாடுகளுக்கு முன்பாக தாங்கள் புத்திசாலிகளாக தோன்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இஸ்ரேல் நீதிபதிகளின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மற்ற எல்லா நாடுகளைப் போலவும் முடியாட்சிக்கு உட்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இதை குறித்து படிக்கலாம். முடியாட்சி எவ்வாறு அவர்களை அடிமைத்தனத்திற்கும் செல்வந்த அரசரின் ஏகபோகத்திற்கும் வழிவகுக்கும் என்பதை விளக்கி இறைவன் சாமுவேல் மூலம் அவர்களோடு பேசுகிறார். இருந்த பொழுதும் இஸ்ரேலர் உலக பிரகாரமாகத்தான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இறைவன் அவர்களின் அழிவுக்கான சுய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்ரேலை ஆள முடியாட்சியை அனுமதிக்கிறார் என்று பார்க்கிறோம். உலகத்திற்கு தாங்கள் ஒரு பகட்டான, பிரகாசமான மற்றும் செல்வந்த முடியாட்சியை கொண்டிருக்கிறோம் என்று காட்ட தாங்களே விலை கொடுக்க வேண்டும் என்று தெரிந்திருந்தும் உலகிற்கு ஏற்றவர்களாக தோன்ற விரும்பும் மக்களின் பிடிவாதத்தை நம்மால் உணர முடிகிறது. இத்தகைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கலாம். கடவுள் நினைப்பது ஒன்று, ஆனால் நாம் பிடிவாதத்துடன் மாறாமல் இருப்பது. நாமே நமக்கு நீதியை கற்றுக்கொள்வது, இதுதான் சரி என்று. ஆனால் கடவுளிடம் ஒரு கணமும் நாம் பேசி அவருடைய பரிந்துரையை கேட்பதில்லை. அவ்வாறு கேட்பதற்கு உங்களுடைய தனிமையான இறைவனுடன் இருக்கும் நேரம், தியானம் தேவைப்படுகிறது. இதை பலர் செய்வதில்லை. ஆனால் தான் செய்வதுதான் சரி என்ற பிடிவாதத்தோடு நம்முடைய பிள்ளைகளையும் கூட நாம் ஒரு தாயாக, தந்தையாக அழித்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆனாலும் நாம் ஒரு குடும்ப நபர்களாக இருந்து உலக பிரகாரம் நான் ஒரு தந்தை, உலக பிரகாரம் எனக்கு ஒரு குடும்பம் என்று இருக்கிறது, இதுதான் தேவை, இதுதான் உலக ஆசீர்வாதம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே 2000 வருடங்கள் கடந்தாலும் நாமும் இஸ்ரவேலின் பெரியவர்கள் அல்லது மூப்பர்களைப் போல இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இரண்டாவது, இந்த காட்சிக்கு மாறாக ஆண்டவராகிய இயேசுவிடமிருந்து குணமடைய விரும்பியவர்களின் விசுவாசத்தின் உச்சத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். இது நற்செய்தியில் மார்க்கு 2ஆவது அதிகாரத்தில் முதல் 12 இறை வார்த்தைகளில் கொடுக்கப்படுகிறது. இது ஒரு அற்புதமான குணமாக்குதல். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை பாருங்கள், அவனால் வர முடியாது. ஆனால் அவனுடைய விசுவாசம் பெரிது. அவனை சூழ்ந்திருந்தவர்களின் விசுவாசமும் அவன் விசுவாசத்தோடு ஒத்துப்போகிறது. அத்தகைய மனிதனை ஒரு கட்டிலே படுத்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவனை அவனது நண்பர்கள் கொண்டு வருகிறார்கள். இயேசுவை சுற்றிலும் பெரிய கூட்டம். இயேசு கப்பர்நகூமிலே ஒரு வீட்டிலே இருக்கிறார். எப்படி அவரை அடைவது சிந்தனை. ஆனால் அவருடைய விசுவாசத்தின் உச்சத்தில் அவர்கள் இயேசு இருந்த வீட்டிற்குள் ஏறி வீட்டின் கூரையை பிரித்து அந்த மனிதரை இயேசுவுக்கு முன்பாகவே கீழே இறக்குகிறார்கள் என்று பார்க்கிறோம். இயேசுவுக்கு பெரிய வியப்பு. இப்படி ஒரு விசுவாசமா என்னிடம் வர வேண்டும் என்று. அந்த பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட மனிதன் மீது இறக்கப்பட்டு அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று கூறி அவனை குணப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். முதலில் அவர் சொன்னது, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அதன் பின்புதான் அவனுக்கு குணப்படுத்துதல், குணமாக்கும் நிகழ்ச்சி நடக்கிறது என்று பார்க்கிறோம். ஒருபுறம் குணமான மனிதரும் அவரை சூழ்ந்திருந்த இயேசுவை நாடி வந்த அனைவரும் அதிசயங்களின் ஆண்டவரை
அதிசயங்களை செய்கிறவரே என்று வியந்து போற்றிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அகந்தையுடன் இயேசுவை சூழ்ந்திருந்த உயர்குடியினரோ இயேசுவை குறித்து கடுமையாக விமர்சிக்கிறார்கள். ஏனென்றால் பாவங்களை மன்னிக்கவும் எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் செலுத்தவும் கடவுளின் மகனாகிய இயேசுவுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்தவர் யார்? அவருக்கு வல்லமையும் அதிகாரமும் உண்டு என்ற உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆண்டவராகிய கடவுளுடைய சாயலாகவே இயேசு இருக்கிறார் என்பதை அவர்கள் காண தவறுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அதில் விருப்பம் இல்லை. இவர் ஒரு மனிதர் தானே என்று, மேலும் அது ஒரு தெய்வ நிந்தனை என்று கருதினர். உடல் சுகம் என்பது நாம் உடனடியாக காணக்கூடிய ஒன்று. இது ஏறக்குறைய இந்த கூரையிலே விழுந்த ஒரு ஓட்டை போன்றது. அதை நீங்கள் சரி செய்ய முடியும் பல நேரங்களில். ஆனால் இங்கு இறைவன் நமது நோயின் தன்மையை ஆராய விரும்புகிறார். இந்த குறிப்பிட்ட முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட மனிதனுடைய காரியத்தில் பார்க்கும் பொழுது அது பக்கவாதத்தால் அல்லது முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவரின் பாவங்களாக இருந்தது என்று பார்க்கிறோம். எனவே இயேசு முதலில் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். அதற்கு பின்புதான் குணமடைதல் வருகிறது. அது அவருடைய மனம் திரும்புதல், விசுவாசம், தாழ்மை மற்றும் இயேசுவின் பிரசன்னத்தால் கடவுளால் மன்னிக்கப்பட்டதன் ஒரு விளைவு. இயேசு அங்கு பிரசன்னமாகிறார். ஒரு பிசிக்கல் பிரசன்ஸ் அங்கு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பிசிக்கல் பிரசன்ஸ் இல்லை, ஆனால் ஒரு ஆன்மீக பிரசன்னம். அவருடைய உடலை நம் கண்கூடாக பார்க்க முடியாது, ஆனால் நமக்குள் இருக்கிறார் என்பதை உணர முடியும். அவ்வாறு உணரும் பொழுதுதான் நமக்கும் நம்முடைய நோய்களும் குணமாகும் என்பதுதான் உண்மை. ஆகவே இன்று நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த இரண்டு செய்திகளிலும் பார்க்கும் பொழுது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு குறிப்பிட்ட 3 தருணங்களில் நாம் யோசிக்கலாம் அல்லது சிந்திக்கலாம். முதலாவதாக, இறைவாக்கினரும் நீதிபதியுமான சாமுவேலின் காலத்தையோ அல்லது இயேசுவின் ஊழிய காலத்தையோ நாம் கருத்தில் கொண்டால், நல்ல ஒரு தீர்க்கதரிசி அல்லது இறைவாக்கினர், நல்ல ஒரு நீதிபதி, அவருக்கென்று வாழ்ந்தவர் அல்ல, கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், ஒரு அற்புதமான குணமாக்குதலின் வழியில் பிறந்தவர், அன்னாவிடமிருந்து பிறந்தவர். குழந்தை பெறவே முடியாது என்றிருந்த தருணத்திலும் அதிசயமான பிறப்பாக சாமுவேலை கொடுத்தவர் இறைவன். அதன் பிரதிபலனாக சாமுவேலே அவருடைய குழந்தையாக கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவராக வாழ்கிறார் என்று பார்க்கிறோம். இது ஒன்று. இரண்டாவதாக, கடவுளே ஒரு அவதாரமாக மகனாக இறங்கி வருகிறார் இயேசு. ஆனால் அவர் பகட்டாக தன்னை ஒரு அரசராக காட்டிக்கொள்ளவில்லை, எளிமையின் மன்னராக இருக்கிறார். அவருடைய ஊழிய காலத்திலும் நாம் கண்டுகொண்டோம் என்றால், இரண்டையும் கருத்தில் கொண்டோம் என்றால், மனிதர்கள் கடவுள் கொடுத்த ஞானத்தை விட தங்களுடைய சுய ஞானத்தையே, சொந்த ஞானத்தையே பயன்படுத்துகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். உண்மையிலேயே இயேசு நிராகரிக்கப்பட்டார். ஏனென்றால் அவர் உலகியல் ரீதியான மற்றும் மனித அரசரைப் போல தோன்றவில்லை. அதே போல்தான் சாமுவேலும். சாமுவேலுடைய நீதியான சிந்தனையும் அவர் சொல்கிற விளக்கங்களும் மனிதர்களுக்கு தேவையில்லாமல் இருக்கிறது. ஏன், சொந்த மகன்களும் கூட அவ்வாறு தான் இருந்தார்கள். இது உங்களுடைய குடும்பத்தில் கூட இப்பொழுது பார்க்கலாம். நீங்கள் நீதியான வழிகளில் சென்று கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய மகன்களுக்கோ மகள்களுக்கோ உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்களை குறித்த கவலை ஒன்று உண்டு. ஏன் இந்த வயது முதிர்ந்த காலத்தில் எப்பொழுதும் இப்படியே இருந்து கொண்டிருக்கிறார்கள்? நாம் செய்வதுதான் சரி, அவர்கள் செய்வது சரியல்ல. இதே போல்தான் சாமுவேலும். ஆனால் அவர் நேர்மையாளராக கடைசி வரைக்கும் இருந்தார் என்று பார்க்கிறோம். இயேசுவும் மனித சாயலில் நேர்மையுள்ளவராகத்தான் இருந்தார் கடைசி வரைக்கும்.
ஆகவே மனித தோல்விகளை நாம் இரண்டு நேரங்களிலும் பார்க்கிறோம். சாமுவேலுடைய நேரங்களிலும் சரி, இயேசுவின் நேரங்களிலும் நமக்கு மனித தோல்விகள் ஏற்பட்டன. ஆனால் அதற்கு கடவுள் காரணமில்லை. கடவுள் நம்மை தோல்விகளுக்கு உட்படுத்தவில்லை, நாம் தான் அதை உருவாக்கிக் கொள்கிறோம் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் உலகின் பார்வை தவறாக இருக்கிறது. நம்முடைய சொந்தமான ஒரு சுயமான மனித ஞானத்தை கொண்டு நம்முடைய புரிதல் மற்றும் மரபுகளுக்கு மேலாக கடவுளின் உண்மையையும் வழிகாட்டுதலையும் நாம் பிரதானமாக பிடித்து கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்ரவேலர்களையும் அவர்களின் பெருமை மிக்க பெரியவர்களையும் மேல்தட்டு மக்களையும் போலவே நாமும் கடவுளிடத்திலும் அவருடைய நீதியிலும் ஆழமான விசுவாசத்தை இழக்கும் நிலையில் பகட்டான அரச அதிகாரங்கள், அரசியல்வாதிகள் மற்றும் பிரபலங்கள் போன்ற உலகியல் கவர்ச்சிகள் நம்மை ஆள வேண்டும் என்று விரும்புகிறோம். இது இந்தியாவை குறித்த முக்கிய சிந்தனை, அதுவும் தமிழ்நாட்டை குறித்த முக்கிய சிந்தனை. அருகாமையில் உள்ள கேரளத்தை நாம் பார்க்கும் பொழுது இந்த அளவில் இல்லை. உலக கவர்ச்சிகள் அதிகமாக இருக்கின்றன. ஒருவேளை உலக கவர்ச்சிகளை தேடிக்கொண்டிருக்கும் மக்கள், கேரள மக்கள் வெளிநாடுகள் சென்று விட்டார்களோ என்று தோன்றுகிறது. மீதமுள்ள மக்கள் தான் அங்கு இருக்கிறார்கள். அவர்களிடம் ஒரு வகையான எளிமை இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் அதை இழந்து கொண்டிருக்கிறோம். நம் அரசியல்வாதிகள் எல்லாம் ஒரு கவர்ச்சிகரமான மனிதர்களாக, முக்கியமாக சினிமா துறையிலிருந்து வருபவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பிரபலங்களாக அவர்கள்தான் நம்மை ஆள வேண்டும் என்றும் நாம் விரும்புகிறோம். ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. நம்மிடமிருந்து தான் அவர்கள் வருகிறார்கள். நமக்கு ஒரு ஆழமான புரிதல் இல்லை என்றால் நம்மை ஆளும் மனிதர்களும் அவ்வாறு தான் இருப்பார்கள். இதையே நாம் பார்க்கும் பொழுது நாம் இப்பொழுது ஆன்மீக காரியத்துக்கு வருவோம். நீதிக்கும் அன்புக்கும் கருணைக்கும் உண்மையான தலைவராகிய கிறிஸ்துவாகிய அரசரை நம்மை ஆள வரவேற்கும் பொழுது நம்முடைய பெருமை, அகங்காரம், பேராசை மற்றும் உலக லட்சியங்களை நாம் விட்டுவிட வேண்டும். இது ஒரு முக்கியமான சிந்தனை. அவருக்காக நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, மக்கள் கடவுளின் பராமரிப்பு மற்றும் மன்னிப்பு பற்றிய குறிப்பிட்ட வெளிப்பாட்டை தேடி இறைவாக்கினர்களிடமும் திருச்சபை பெரியவர்களிடம், மூப்பர்களிடமும் செல்வதாக நாம் பழைய ஏற்பாடுகளில் முக்கியமாக வாசிக்கிறோம். இப்பொழுது நம்மிடம் இறைவாக்கினர்கள் இல்லை. நாம் இயேசு கிறிஸ்துவின் சாயலாகத்தான் இருக்கிறோம். மேலும் நாம் தூய ஆவியாரின் ஆலயமாக நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய திருமுழுக்கின் ஞானஸ்நானம், திருமுழுக்கின் வாக்குறுதிகளை புதுப்பித்து கடவுளிடம் நேரடியாக பேசி உடைந்த மற்றும் உதவியற்ற மற்றவர்களுக்காக பரிந்து பேசலாம். அப்படி இருந்தும் நேர்மையான திருச்சபை பெரியவர்களுக்கும், குருக்களுக்கும், பாதிரியார்களுக்கும் நாம் அவர்களுடனும் பேசி, அவர்கள் நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசி நம்முடைய ஜெபங்களை, மன்றாட்டுகளை உயர்த்த முடியும். ஏன் நம் அருகாமையில் உள்ளவர்கள் கூட நமக்காக ஜெபிக்க முடியும். ஆனால் அது உண்மையான ஜெபமாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் முதலில் தெய்வீக ஆவியை, பரிசுத்த ஆவியை தாங்குவதற்காக தூயவர்களாகவும் விசுவாசம் உள்ளவர்களாகவும் மாறுவதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுது வீட்டின் கூரையை பிரித்து முடக்குவாதமுற்றவரை இயேசுவிடம் கொண்டு வந்த அந்த நண்பர்களைப் போலவே நாமும் மற்றவர்களுக்காக, நமக்காக மட்டுமல்ல, மற்றவர்களுக்காகவும், நம் வீட்டில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, நம் அயலார்களுக்காக பரிந்து பேச முடியும். விசுவாசத்திற்கு தடைகள் இல்லை. அது கூரையையும் உடைத்து ஆழமாக ஊடுருவுகிறது. ஆகவே உங்களுடைய விசுவாசத்திற்கு தடைகள் போடாதீர்கள். ஆழமான சிந்தனையுடன் வாழுங்கள். இதெல்லாம் தடையாக இருக்கிறதோ, அது கூரையோ, வீடோ, சொந்தமோ, பந்தமோ, அந்த தடைகளை உடைத்து ஆழமாக ஊடுருவி இறைவனை நாடுங்கள். அது நீங்கள் வயது முதிர்ந்த காலத்தில் தான் செல்ல வேண்டும், இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் தவறான சிந்தனை.
அதுவும் இந்த காலகட்டத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். இது தயாரிப்பின் காலம். எந்த நேரத்திலும் இறைவன் நம்முடைய கதவுகளை தட்டலாம் அடுத்த வருகைக்காக. ஆகவே தயவு செய்து தவறான சிந்தனை கொண்டு வயது முதிர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் பிரார்த்தனையும் ஆலயங்களும், நோயுற்றவர்களுக்கு மட்டும்தான் பிரார்த்தனைகள் என்று எண்ணம் கொண்டிருக்காதீர்கள். ஒவ்வொரு தருணங்கள், நீங்கள் வாழும் ஒவ்வொரு தருணத்திலும் அவரை தேடுங்கள். இது இரண்டாவது சிந்தனை, ஆழமான விசுவாசத்தை குறித்தது. மூன்றாவதாக, நம்முடைய தற்போதைய உடல் நலம், நிதி, மதம் அல்லது சமூக பிரச்சனைகளால் நமக்கு ஒரு மூச்சு திணறல் ஏற்படலாம். என்ன செய்ய போகிறோம் என்று, ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் என்று. அந்த மூச்சு திணறலிலும் மனிதர்களுக்கு தேவையானது அவர்களுடைய ஆவியை உயர்த்துவது மட்டும்தான். நாம் பார்த்த இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தபடிக்கு ஆவியை உயர்த்துவது, மனம் திரும்பி ஆவிக்குள்ளாக வருவது மட்டும்தான் நமக்கு தேவையானது. பிரச்சனைகளை நோக்கி கொண்டு இருக்காதீர்கள். உங்கள் வாழ்வில் அலை வீசும் பொழுது ஆவிக்குரிய காரியங்கள், இயேசுவை நோக்கி நீங்கள் பாருங்கள். பிரச்சனைகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்காதீர்கள். ஒரே ஒரு வார்த்தை முடக்குவாத நோயாளியையும் திறந்த கூரையுடன் வீட்டிற்குள் இருந்த அனைவரின் விசுவாசத்தையும் உயர்த்தியது என்று பார்க்கிறோம். யாருமே ஐயோ கூரை உடைந்து விட்டதே, என்ன செய்ய வேண்டும், இவர்களை என்ன செய்ய வேண்டும், உடல் ரீதியான சேதம் என்ன என்பதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் மனம் திரும்புதல், தாழ்மை மற்றும் மன்னிப்புக்கு வழிவகுத்த ஆன்மீக கட்டமைப்பை பற்றியே கவலைப்பட்டனர். இதுதான் முக்கியமான கட்டமைப்பு. உங்களை சுற்றி இருக்கும் வீடுகள் அல்ல, கூரைகள் அல்ல, முதலில் ஆன்மீக கட்டமைப்பு. பிரிக்கப்பட்ட கூரை அல்லது முடக்குவாதம் போன்ற வெளிப்படையான பிரச்சனைகளை நம்மால் சரி செய்து கொள்ள முடியும். நாம் யார் என்பதை ஏற்றுக்கொண்டு, நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு, மனம் திரும்பி பின்னர் இயேசுவை நம்முடைய உள்ளான ஆன்ம தாகமுள்ள வீடுகளுக்குள் நுழைய அழைக்கும் பொழுது, அதாவது நமக்குள்ளே நுழைய அனுமதிக்கும் பொழுது எஞ்சிய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படும். அதே தருணத்திலேயே வெளிப்புறமும் சரி செய்யப்படும். எனவே உடைந்த உடல் நலம், மனம், ஆன்மா, வீடு, வேலை மற்றும் நிதி நிலைமைகள், இல்லை குழந்தைகளுக்கு உண்டான பிரச்சனைகள், படிப்பு, எல்லா கவலைகள் இருக்கும் நேரங்களிலும் வேறு எங்கும் நாம் பார்க்க தேவையில்லை. நம்முடைய ஆன்மாக்களுக்கும் உடல்களுக்கும் தலைமை மருத்துவரான இயேசு கிறிஸ்துவிடம் நாம் திரும்புவோம். ஒரு ஜெபம் செய்துவிட்டு நீங்கள் படிக்க செல்லுங்கள். ஒரு ஜெபம் செய்துவிட்டு உங்களுடைய உணவை உட்கொள்ளுங்கள். ஒரு ஜெபம் செய்துவிட்டு உறங்கச் செல்லுங்கள். ஜெபம் செய்துவிட்டு உங்களுடைய காரியங்களை தொடங்குங்கள். ஒரு ஜெபம் செய்துவிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடை கொடுக்க வேண்டும் என்று ஜெபம் செய்துவிட்டு கேளுங்கள், கண்டிப்பாக கொடுக்கப்படும். கடன் சுமைகள் இருக்கிறதா, ஜெபம் செய்யுங்கள், தடைகள் உடைக்கப்படும். ஆகவே இயேசுவை நோக்கி திரும்புங்கள். அவர் வேறு எங்கும் இல்லை, உங்களுடனேயே இருக்கிறார். உங்கள் விசுவாசத்தினாலும் ஐக்கியத்தினாலும் அவரை செயல்பட வைப்பது உங்களுடைய திறமை. திறமை என்பது உங்களுடைய அழகு. உங்களுடைய அழகு என்பது தூய்மை. நீங்கள் அழகாக இயேசுவை போலவே இருந்தீர்கள் என்றால், ஒரு நேர்மையாளராகவும் இருந்தீர்கள் என்றால், கண்டிப்பாக உங்களால் உங்களுக்குள் இருக்கும் இயேசுவை செயல்பட வைக்க முடியும். ஏனென்றால் செயல்படுவது நீங்கள் அல்ல, இயேசுதான் செயல்படுகிறார். ஆகவே ஒரு இயேசுவாக நீங்கள் மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். எல்லா காரியங்களும், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தடைகள் உடைக்கப்பட்டு நன்றாகவே நடத்தி வைக்கப்படும். இதுதான் தலையாய சிந்தனையாக இருக்கிறது. இத்தகைய ஒரு நல்ல சிந்தனையோடு கண்களை மூடி குறிப்பிட்ட இறை வார்த்தைகளை தியானித்து அவரிடமே நாம் மன்றாடுவோமா? முதலாவதாக 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் 17 மற்றும் 18வது இறைவார்த்தைகளில் கூறப்பட்டுள்ளது. சாமுவேல் ஆண்டவருடைய செய்தியை இஸ்ரவேலின் பெரியோர்களிடம் தெரிவிக்கிறார். உங்கள் மந்தைகளில் 10ல் 1 பங்கு எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு பணியாளர்களாயிருப்பீர்கள். அந்நாளில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள். அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார்.
கூறியது சாமுவேல் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்ரவேலின் மூப்பர்கள் அல்லது பெரியவர்கள். ஆனால் சாமுவேல் வழியாக பேசுவது ஆண்டவர். ஆனால் அதை கேட்பதற்கு அவர்களுக்கு செவி இல்லை. ஒரு அரசன், உலகம் சார்ந்த அரசன் உங்களை அடிமைப்படுத்துவான் ஏனென்றால் அவர்களுக்கு இந்த நீதிபதியை, சாமுவேலை தொடர்ந்து நீதிபதியாக ஏற்றுக்கொள்வதில், ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்தார் என்பதை ஏற்றுக்கொள்வதில் சிரமம். வேண்டாம், எங்களுக்கு உலகத்தைப் போல நாங்களும் இருக்க வேண்டும் என்று. இரண்டாவதாக 1 சாமுவேல் 8வது அதிகாரத்தில் ஒரு 3 இறைவார்த்தைகளை படிக்கலாம். 19, 20, 22 என்று. மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து, இல்லை, எங்களுக்கு கட்டாயமாய் ஒரு அரசன் வேண்டும். அனைத்து வேற்றின மக்கள் போல, அனைத்து பிற இன மக்களைப் போல நாங்களும் இருப்போம். எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார், எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றனர். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, அவர்கள் குரலுக்கு நீ செவி கொடுத்து அவர்கள் மீது ஒரு அரசனை ஆளச் செய். அதுபடிதான் நடந்தது என்றும் பார்க்கிறோம். ஆகவே அகங்காரம் தலைக்கு ஏறும் பொழுது, கடவுளை வேண்டாம் என்று நிந்திக்கும் பொழுது, தான் செய்வதுதான் சரி என்று சொல்லும் பொழுது, இவ்வாறு தான் நாமும் செய்து கொண்டிருக்கிறோம். உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டு போதைகளுக்கும் மதுவுக்கும் அடிமையாகி வேறு வழிகளில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இயேசுவை பார்ப்பதற்கு நமக்கு விருப்பம் இல்லை, ஏனால் பயமாக இருக்கிறது, அவரை பார்த்தால் நான் மாறிவிடுவேன் என்று. ஆகவே கண்களை மூடிக்கொண்டு உலக பிரகாரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். தேவையற்ற செல்வங்களையும் குவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், அன்று உங்களுக்கு தெரிய வரும். அதற்காக நீங்களும் நானும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். திருப்பாடல் ஆசிரியர் 89வது அதிகாரத்தில் 15 மற்றும் 16வது இறைவார்த்தைகளில் கூறுவது, விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். கடவுள் என்று வரும்பொழுது எவ்வளவு ஒரு ஆரவாரம், ஒலி, ஒளி எல்லாம் கடவுள்தான் என்று இருக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு நடனம் ஆடுவார்கள். ஆர்ப்பரித்து, நாங்கள் பேறு பெற்றோர், உம்முடைய மக்கள் அல்லவா என்று சந்தோஷமாக இருப்பார்கள். ஏனென்றால் கடவுளுடைய நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஆனால் இன்று நடந்த காரியங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கடவுளை தேடவில்லை. திருப்பாடலாசிரியர் சொல்வதற்கு எதிராக செல்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்து மார்க் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் 9 முதல் 11வது இறைவார்த்தைகள். முடக்குவாதமுற்ற இவனிடம், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா, எது எளிது? இயேசுவை கேட்கிறார். அதிகாரம் கொண்ட இஸ்ரேலர்களை பார்த்து கேட்கிறார். ஏனென்றால் பாவங்களை மன்னிக்கிறேன் என்று அவர் கூறியது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. எது முதலில் சொல்ல வேண்டும் என்று, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்பதா, எது எளிது? இரண்டும் ஒன்றுதான் என்பதை இயேசு உணர்த்துகிறார். மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். அற்புதமான வார்த்தை. மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் உணரவில்லை. கண்ணிருந்தும் குருடர்களாய், செவியிருந்தும் செவிடர்களாய் இருந்து கொண்ட மனிதர்கள். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். இதுதான் தெய்வ அதிகாரம். இறை மகன் சொல்கிறார், அவர் நடந்து செல்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்து அதே மார்க்கு நற்செய்தியில் 2வது அதிகாரத்தில் 12வது இறைவார்த்தை கூறுவது, அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோரும் காணும் வகையில் வெளியே சென்றார் என்று பார்க்கிறோம். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதை போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்கிறார்கள். எப்படி திருப்பாடலாசிரியர் போற்றி புகழ்ந்தாரோ அதே போல, இப்படி ஒரு கடவுளா, புகழ்வோம் அவரை என்று அவர்கள் போற்றி புகழ்கிறார்கள் இந்த கடவுளை. ஏனென்றால் அவர்கள் இயேசுவுக்குள் வந்து விட்டார்கள். இயேசுவுக்குள் வராதவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. ஒரு கணம் அவரையே நோக்கி நாம் மன்றாடுவோமா? இறை வார்த்தைகள்
மிகவும் அற்புதமான இறை வார்த்தைகள் என்று கொடுக்கப்பட்டவை. உச்சக்கட்டமான சிந்தனை, கூரையை பிரித்து வரக்கூடிய ஆசீர்வாதம். தமிழில் பழமொழியில் கூட நாம் சொல்வதுண்டு, கூரையை பிரித்து கொண்டு பணம் கொடுப்பார், கடவுள் கொடுப்பார் என்று. ஆனால் அவர் கூரையை பீய்த்து கொண்டிருப்பதில்லை. நாம் தான் கூரையை பீய்க்க வேண்டும். நாம் தான் நம்முடைய விசுவாசத்தால் அதை திறக்க வேண்டும். நாம் தான் அவருடைய அருளை நோக்கி போக வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற ஒவ்வொரு கூரைகளையும், ஒவ்வொரு கற்களையும், ஒவ்வொரு செவரையும் நாம் உடைக்க வேண்டும். இந்த சிந்தனையோடு, அருளை பெறுவதற்கு நான் உம்மிடம் ஓடி வருகிறேன் என்ற சிந்தனையோடு அவரையே நோக்கி ஜெபிப்போம். கண்களை மூடி, இருளில் ஒளியாக இருக்கும் தேவனே, அற்புதமான குணமாக்கும் வல்லமையின் ராஜனே, உம்மை துதிக்கிறோம். கிறிஸ்து அரசரே, உம்மை போற்றுகிறோம். கண்ணிருந்தும் குருடராய், செவியிருந்தும் செவிடராய் நாங்கள் இருக்க விரும்புவதில்லை. நீரே எங்களுடைய கடவுளாயிருக்கிறீர், நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். எங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் இன்று மன்னிப்பு கேட்கிறோம் என்று கூறுபவர்களாய், மிகுந்த அன்பும் கருணையும் நிறைந்த குணமளிக்கும் மீட்பரே எம் இறைவா, எங்களுடைய வாழ்வின் புயல்கள் அனைத்திலும் எங்களை நீர் காத்து வருவதற்காக உமக்கு இன்று நன்றி கூறுகிறோம் தகப்பனே. நாங்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நல்லது கெட்டது, ஆரோக்கியமாக இருப்பது அல்லது நோயுற்றிருப்பது, வீடு அற்றவர்களாக இருப்பது அல்லது புதிய வீட்டினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவது அல்லது ஒடுக்கப்படுவது, கல்வி கற்றிருப்பது அல்லது கல்லாதிருப்பது, வேலை இல்லாமல் இருப்பது அல்லது நல்ல ஊதியம் பெறும் மதிக்கத்தக்க வேலையில் இருப்பது, சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பது அல்லது விபத்தில் அடிபட்டு படுத்து கொண்டிருப்பது என எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் எங்களை உமது நித்திய அடைக்கலத்திற்கு கொண்டு வரும் வரை நீர் எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீண்ட தூரம் எங்களோடு கூடவே பயணம் செய்து கொண்டிருக்கிறீரே. நன்றி அப்பா. எங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையிலும் எங்களை விடாமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீரே, நிழலாக வந்து கொண்டிருக்கிறீரே, நன்றி. இருப்பினும் நாங்கள் எப்போதும் உலக ஆசைகளையே தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். உமது வழிகளையும் வழிகாட்டுதலையும் அறிந்து கொள்ள தவறிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, பாவிகளான எங்களை மன்னியும். அதே சோதனைகளிலும் கண்ணிகளிலும் வலைகளிலும் நாங்கள் மீண்டும் விழாதபடிக்கு எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த உலகின் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். உமது சிலுவையே எங்களுக்கு வெற்றியை தந்துள்ளது. எங்கள் வாழ்வின் பெரும்பாலான தடைகளை தீர்த்துள்ளது. உமது ஞானம் எம்முடையதை விட மிக மிக உயர்ந்தது என்பதை அறிந்து கொண்டவர்களாய் வாழ்வின் சிலுவைகளை நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நீர் என்று கற்பித்தருளும். என் சொந்த விருப்பங்களுக்கு மேலாக உம்முடைய திருவுளத்தையே நாங்கள் தேடுவதற்கு தேவையான அருளை எமக்கு தந்தருளும். நாங்கள் உம்மை எம் முழு இதயத்தோடு, முழு மனத்தோடு, முழு பலத்தோடு நாங்கள் நேசிக்கும் பொழுது நீர் எல்லாவற்றையும் நன்மைக்காகவே செயல்படுத்துவீர் என்று நாங்கள் முழுமையாக உண்மையாகவே விசுவசிக்கிறோம். எல்லா புகழும் நன்றியும் மகிமையும் உமக்கே உரியன. என்றென்றும் வாழ்பவரும் ஆட்சி செய்பவருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமைமிக்க நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.